எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. காலையிலே வந்து எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டியூட்டிக்கு போயிட்டு இப்போ வந்து டைமிங் வந்து 9 மணி. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 4:30 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு இப்போ தான் 9 மணிக்கு ரூமுக்கு வந்துருக்குறோம் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆகிட்டாலுமே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும். இங்கே 8 மணி 9 மணிக்கு தான் வந்து நல்லா வெளிச்சம் வருது. அன்னதட்டுமே வந்து இருட்டாகவே தான் இருக்குது. நம்ம வந்து அலாரம் வச்சு தான் எழுந்திரிக்கணும் நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தால். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்புற டயத்தில் தான் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தால் தான் வந்து காலையில் 5 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுறேன். என்னைக்காச்சும் நான் டியூட்டி சேஞ்ச் ஆகிற அன்றைக்கி தான் அதே போல் வந்து டைமிங் ஆகும். நேரத்தோட எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டயத்தில் 6 மணிக்கு தான். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா 5 மணி இல்லைனா 6 மணிக்கெல்லாம் முடிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 9 மணிக்கெல்லாம் பிள்ளைங்கள ஸ்கூலில் அனுப்புறதுக்கு. 4 மணிக்கே வந்து எழுந்திரிச்சா கூட டப்புன்னு போய் குளிச்சுட்டா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வேலைங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுறுசுறுப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது ஒழிஞ்சு சோர்வடைய முடியாது. ஏன்னா நம்ம வேலை பார்த்தாகணும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸ்கூல் டைமாக இருந்ததுன்னா, ஸ்கூல் இல்லாமல் இருந்ததுன்னா 8 மணி 9 மணி கூட ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அதிகாலையே 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அங்கே கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறப்ப தான் நைட் டியூட்டி டே எப்படி சேஞ்ச் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் டியூட்டி பார்ப்போம். இதே போல் வந்து பகலில் முடிச்சது கிடையாது. அதுக்கு பிறகு டியூட்டிக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதே போலயே வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகுது. பழையபடியே மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்படி தான் என்னோடய டைமிங் காலை நேரத்தில் போய்கிட்டுருக்குது. இப்போ வந்து சாப்பிட போகிறேன். தண்ணி மட்டும் தான் வந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், டிஃபனாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹாலில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஓகே, இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு வந்த பிறகு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு லைன் வண்டிக்கு போயிருந்தாங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அந்த சைடு. அது வந்து சேலத்து வண்டி பாருங்களேன். ஆனால் கஷ்டப்பட்டு நைட்டு பகலும் வந்து கண்ணு முழிச்சு ஓட்டிகிட்டு போய் அதை அந்த பொருளை போய் இறக்கிட்டு அடுத்த பொருளை வந்து சேர்த்துக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் உழைச்ச காசை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்காம சும்மா 5000 மட்டும் கொடுத்துட்டு போங்க போட்டு வரோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போட்டுவிடவே இல்லை. எங்கள் அண்ணனும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி அவ்வளோது அந்த ஓனரை திட்டுறாங்க. திட்டியும் அந்த ஆள் வந்து கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் சேலரியாக கொடுக்கல. அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 15 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே 15,000 போல் வர வேண்டியது இருக்குது. வெறும் 5000 கொடுத்து வந்து அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா சில ஓனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு டிரைவிங் பண்ணால் வந்து லோடு போய் இறக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட வண்டியை ஒப்படைச்சிட்டாலுமே கணக்கு பார்த்து அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பாருங்களேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு உழைச்ச காசெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு எப்படி சங்கடத்துக்கு உண்டாக்குறாங்கன்ட்டு. ஏன்னா எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. தயவுசெய்து இதுமாரி டிரைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு தான் அவங்களாம் வந்து டிரைவிங் பண்ணுறப்போ நூலளவில் லைட்டாக கண்ணை சிமிட்டாலுமே போச்சு. தயவுசெய்து யாரும் இதே போல் லாரி ஓனர் யாரும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து உழைக்கிறவங்க சேலரி வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இதே போல் வந்து பிடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஏன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்கும். டிரைவருக்கெல்லாம் அவங்களுக்கும் வந்து குடும்பம்லாம் இருக்கும், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு போயிட்டு வந்தால் இவ்வளோ சேலரி கிடைக்கும், அதை வச்சு தான் என்னது பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். கடைசியில் நீங்கள் வந்து இந்த சேலரியை கொடுக்காம வந்து தடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே லாக் ஆகுது. ரொம்ப சங்கட்டமாக ஆகிட்டு எங்களுக்கு. நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம், ஆனால் கொஞ்சம் கடனை கொடுக்கலாங்கிற மாதிரி அந்த டயத்தில் வந்து சேலரி கொடுக்காம லாக் பண்ணனால ரொம்ப சங்கட்டமாயிட்டு. தயவுசெய்து யாரும் லாரி ஓனர்லாம் இருந்தீங்கன்னா அவங்கவுங்க டிரைவர்கிட்ட கரெக்டாக சேலரியை கொடுத்துருங்க. அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்துக்கிட்டு சங்கடப்படுத்தாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததும் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து கொல்கத்தா போயிட்டு லோடு இறக்கிட்டு அடுத்தது பெங்களூர் வந்துட்டு இப்போ வந்து சேலம் அடுத்த வண்டிக்கு மாறிட்டாங்க. இப்போ 2-3 நாளுக்குள்ளே ஊருக்கு போவாங்க. பசங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்பா வராங்கப்பான்ட்டு. இன்னும் இவங்க இன்னும் சொல்லலை, சஸ்பென்ஸாக போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு தானே வண்டிக்கு போனாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சகாஸ் பப்ளும் ஜன்னல் வழியாக நின்றுக்கிட்டு அவ்வளோ தூரம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே நின்னானுங்களாம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது. ஏன்னா பிள்ளைங்கள அவங்களும் விட்டுட்டு வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க.
அப்புறம் அதே ஃபோனில் சொன்னாங்க, நேற்று வரையும் ஃபோன் பேசினாங்க, அதே தான் சொன்னாங்க. மகேஷு பிள்ளைங்க நான் வந்து மறைய தட்டியுமே ஜன்னல்லையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது மகேஷ் அப்படின்ட்டு. நான் அப்போ பிள்ளைங்கள்ட்ட சொல்லாமல் வெள்ளிக்கிழமை போனால் சனி ஞாயிறு பிள்ளைங்க லீவில் இருப்பாங்க, அதனால் அப்படி போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பாருங்களேன், ஒருத்தருக்கும் ஒரு விரோதமான வழி. பார்க்கலாம், எல்லாத்தையும் கடந்து போகணும். அதான் ஏதாச்சும் ஒன்று அதான் சொல்லுவாங்க, எல்லாமே சந்தோஷத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும், எல்லாத்தையுமே கடந்து போகணும்னு வந்து முயற்சி எடுத்தாச்சு, அதை கடந்து தான் நம்ம போகணும். எல்லாமே நன்மைக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். ஒரு கஷ்டம் இருந்தால் தான் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து எல்லாத்தையும் கடந்து போயிட்டு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு நம்மளோட குலதெய்வத்தையும் முருகனையும் நல்லா வந்து வேண்டிக்குவோம். மத்தியானம் 1 ஹவர் ரெஸ்ட்டு. மத்தியானம் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டேன். ஏன்னா எங்கள் பப்ளு கேட்பான், என்னம்மா சாப்பிட்டீங்கன்ட்டு. எனக்கு டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.